இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேர்டு பார்ட் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு மொத்த தொகை என்னன்றதை கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்குங்க. இந்த 3 ஃபார்முலாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா பாருங்கள். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட சொன்னாங்கன்னா அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா P × 1 + R/100 ஹோல் பவர் n. இதே அரையாண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா /200 பவரில் 2n. இது ரெண்டு மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இதே காலாண்டுக்கு கேட்டாங்கன்னா /400 பவரில் 4n. இவ்வளோ தாங்க டிஃப்ரென்ஸ். ஏன்னா வருஷத்தில் எத்தனை அரையாண்டு இருக்கும்? 2 அரையாண்டு இருக்கும். அதாவது அரையாண்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஹாஃப் இயர்லிங்கிறது ஒன்றும் இல்லை, வருஷத்தை 2ஆக பிரிக்கிறது, 6 மாதமாக பிரிக்கிறோம். அப்போ எத்தனை 6 மாதம் இருக்குது? 2 6 மாதம் இருக்குது. அதை தான் எப்படி எழுதியிருக்காங்க? 2 × 100ன்னு எழுதுறதுக்கு பதிலாக 200ன்னு எழுதியிருக்காங்க. பவரில் ஏன் 2n எழுதியிருக்காங்கன்னா 2 அரையாண்டு இருக்கனால 2n எழுதியிருக்காங்க. அதே மாதிரி வருஷத்தில் எத்தனை காலாண்டு இருக்கும்? 4 காலாண்டு இருக்கும், அதனால 4n/400. இது மட்டும்தான் நமக்கு தேவையான ஃபார்முலாஸ். இதுவே டைரெக்டாக கொஷினில் கேட்டிருக்காங்க. என்ன கொஷின் பாருங்கள், காம்பவுண்டட் குவார்ட்டர்லி காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. காலாண்டுக்கு ஒரு முறை என்ன சொன்னேன்? வருஷத்தில் 4 காலாண்டு இருக்குன்னு சொன்னேன். அப்போ பவரில் 4n, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 400ஆல் டிவைட் பண்ணுறது. நமக்கு பேஸ் ஃபார்முலா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P × 1 + R/100 ஹோல் பவர் n. இந்த வச்சு தான் நம்ம பேஸாக வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஆண்டுக்கு ஒரு முறைனா பவரில் n/100. இதே அரையாண்டுக்கு ஒரு முறைனா பவரில் 2n, 100க்கு பதில் 200. இதே காலாண்டுனா பவரில் 4n/400. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் சம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? 2018 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2,25,000. அடுத்த ஆண்டில் 12% அதிகரிக்கப்படுமானால் 2019 மக்கள் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது அசலுங்க. ஓகேங்களா? அசல் கொடுத்துருக்காங்க. 2018 மக்கள் தொகை 2,25,000. அப்போ 2019 அப்போ என்னன்னு கேட்குறாங்க? டோட்டல் அமௌண்ட் என்னன்னு தான் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணுக்கு ஃபஸ்ட்டு டைரெக்டாக கொடுத்துருக்க பிரின்சிபலை எழுதிக்கோங்க. 2,25,000. ஓகேங்களா? இதை எதுக்கூட மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12% கொடுத்துருக்காங்க. நான் எப்பயுமே பிரின்சிபலை 100% வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ட்லேயே நமக்கு இங்கே மொத்த அமௌண்ட் கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதுக்கு வட்டி கிடச்சிருக்கும். அது எவ்வளோ வட்டி சார்னா 12%ங்கிறதா நமக்கு வட்டியோட பர்சன்டேஜ். அதை 100ஓட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 100 + 12 112. அதை அப்படியே மேலே போட்டுருங்க, 112. அப்போ 112% இருக்கும். சதவீதத்தை வேல்யூவாக மாற்றுறதுக்காக நான் 100ஆல் டிவைட் பண்ணிடுறேங்க. இது எத்தனை வருஷத்துக்கு சார் எழுதணும் அப்படின்னா, எத்தனை வருஷத்துக்கு எழுதணும்னா இதை எவ்வளோ டைம் சார் எழுதணும் அப்படின்னு டவுட் வரும். கரெக்டுங்களா? நமக்கு 2018க்கும் 2019க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? இயர் டிஃப்ரென்ஸ் 1 வருஷம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே 2020ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு 2 டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? ஸோ 2 டைம் எழுதணும். நமக்கு 2019 கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதுனா போதுங்க. இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருங்க. எப்போதுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கிறதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா 100 கூட ஆட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? 100 கூட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணி மேலே எழுதிருங்க டோட்டல் அமௌண்ட் கேட்குறப்போ. ஓகேங்களா? அப்போ 100 + ஆறுங்கிறது மேலே, அது பர்சன்டேஜில் இருக்கிறத வேல்யூவாக மாற்றுறதுக்கு 100ஆல் டிவைட் பண்ணுறோம். சிம்பிளாக 2 0க்கு 2 0 அடிச்சிடுறேன். நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 225 112. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சருங்க. 225 112ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கும்போது 225 2ஆல் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 450ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா? 225 × 2 450. நெக்ஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் தான் வரும், 522. நெக்ஸ்ட்டு இந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 ஃபேக்டர்ஸ் விட்டுறணும். சேம் நம்பர் தான் 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும். அப்போ 522ன்னு கிடைக்கும். அப்படியே எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிடுங்க. 0 5 + 5 10க்கு 0, பேலன்ஸ் 1. 4 + 1 5, 5 + 5 10, 10 + 2 12க்கு 2, பேலன்ஸ் 1. 2 + 2 4, 4 + 1 5. அந்த 2 அப்படியே இறக்கிடுங்க. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 25,200. அதாவது
2,52,000 கிடச்சிருக்கு. 2,52,2,000 அப்படின்றது கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா, புரிஞ்சுக்கலாம், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, 2,55,000. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். ஏன்னா நமக்கு 3 0 இருக்குது, நான் 2 0 1 0 வந்து நமக்கு பேலன்ஸ் இருந்திருக்கும், அந்த ஒரு 0வை நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். இதுவே தான் எல்லாத்துக்கும் ப்ரொசீட் பண்ண போகிறோம். நமக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கே அதிகரிக்குதுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 100 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்குதுன்னு கொடுத்தாங்கன்னா, இதே குறைகிறதுன்னு கொடுப்பாங்க. குறைகிறதுன்னு கொடுத்தாங்கன்னா 100ஓட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிக்கோங்க. எப்போ மைனஸ் பண்ணோம்? குறைக்கப்படுகிறது, குறைகிறது, டிக்ரீஸ்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, குறைகிறதுன்னு கொடுத்தாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 100ஓட மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. சேம் மாடலில் பாருங்கள், அதே கொஷின் தான். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1997ஆம் ஆண்டு 24,000ன்னு கொடுத்துருக்காங்க. ஆண்டிற்கு 5% வீதம் அதிகரித்தால், அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும்? 100ஓட ஆட் பண்ணி மேலே எழுதிக்கணும். 2000 ஆண்டு இறுதி மக்கள் தொகை என்னவா இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். 1997 நம்ம 2000 மாற்றணும். எவ்வளோ வருஷத்தை ஆட் பண்ணியிருப்போம்? 3 வருஷத்தை ஆட் பண்ணியிருப்போங்களா? அப்போ நமக்கு என்னங்கிறது 3 இயர்ஸுங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுங்க. நமக்கு அமௌண்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24,000 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா அப்படின்றதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதிகரித்தால்னு கொடுத்தா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 100 கூட ஆட் பண்ணும். அப்போ 100 + 5 105% இருக்கும். எதுக்கு சார் 105ன்னு எழுதுறீங்க? ஏன்னா நமக்கு அசலுங்கிறது 100%, வட்டிங்கிறது 5%, ரெண்டையும் சேர்த்தா தான் மொத்த தொகை கிடைக்கும். அதனால தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, 105% இருக்குது. இதை வேல்யூவை மாத்திரக்கு 100ஆல் டிவைட் பண்ணிடுறீங்க. இது எவ்வளோ டைம் சார் எழுதணும்னு இப்போ டவுட் வந்துருக்கும். கரெக்டுங்களா? 1997க்கும் 2000க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 3 வருஷம் டிஃப்ரென்ஸ். நமக்கு என் எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ டைம் எழுதணும். ஸோ 3 இயர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இதை 3 டைம் எழுதுனுங்க. அப்போ 105/100 இன்ட்டு 105/100. இதை நம்ம சிம்ப்ளை பண்ணால் நமக்கு டைரெக்டாக மொத்த தொகை கிடைக்கும். சார் நீங்கள் இப்போது ஷார்ட்கட்டாக சொல்லிடுறீங்க, இது ஃபார்முலாவில் எக்ஸ்பிளைன் பண்ணல. இது தாங்க ஃபார்முலா. நமக்கு ஃபார்முலா என்ன? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n இருக்கும். கரெக்டுங்களா? நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம், பகுதி சேமாக இருந்தால் தொகுதியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே 100 இருக்குது. இந்த 1 100ஆக மாத்திரக்கு எதால் பெருக்கும்? 100ஆல் பெருக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்கணும். அப்போ 1 × 100 என்னவா மாறிடும்? 100 அப்படின்னு மாறிடும். அப்போ என்ன கிடைக்கும்? மேலே 100 + rன்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் 100 மட்டும் இருக்கும். அதுதான் நான் டைரெக்டாகவே உங்களுக்கு அந்த ஸ்டெப்பு போடாமல் டைரெக்டாக 3rd ஸ்டெப்புக்கு எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இதை சிம்ப்ளை பண்ண ஆன்சருங்க. 5ஆல் அடிக்கிறேன். 21 × 5 105, 20 × 5 100. அதே தான் 2 இதுக்கு வரப்போகுது. பேலன்ஸ் இருக்கிறதுக்கு நான் டைரெக்டாக எழுதுகிறேன். 21 20 21 20. இங்கே பாருங்கள், 20ல் 3 0 இருக்குங்களா? 3 0வையும் 24ல் இருக்கிற 24,000த்தில் இருக்க 3 0வையும் கட் பண்ணிடுறேங்க. இங்கே 2 இருக்குங்களா? இந்த 2ஆல் அடிக்கிறேன். 2 2 12 2 24. இங்கேயும் 2 இருக்குது, நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 2 6 12. இங்கேயும் 2 இருக்குது, நான் 2ஆல் கட் பண்ணுறேன். 2 2 2 6. அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள்? 3 × 21 × 21 × 21. அப்போ நமக்கு 21ஓட க்யூப் வேல்யூ தெரியணும். 21ஓட க்யூப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 9261 அப்படிங்கிறது 21ஓட க்யூப் வேல்யூ. நமக்கு இன்னொரு நம்பர் என்ன நம்பர் இருந்துச்சு? 3 இருந்துச்சு. அந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ண ஆன்சருங்க. 1 × 3 3, 3 × 6 18க்கு 8, பேலன்ஸ் 1. 3 × 2 6, 6 + 1 7, 3 × 9 27. அப்போ நமக்கு மக்கள் தொகை 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருந்திருக்கு? 27,783 இருக்கும். அதை தான் நான் அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, அதுதான் நான் அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன். 27,783. இதே மாதிரி கொஷின் நெக்ஸ்ட் கொஷின் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,76,400ன்னு கொடுத்துருக்காங்க. வருடத்திற்கு 5% மக்கள் தொகை அதிகரிக்கிறது. மக்கள் தொகை வந்து அதிகரிக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம 100ஓட ஆட் பண்ணி நியூமரேட்டர்
தொகுதியில் எழுதணும். எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு 2 வருஷம் கழித்து மக்கள் தொகை வந்து கூட தான் செஞ்சுருக்கும். ஏன்னா 5% கூடி இருக்குல்ல, அதனால் மக்கள் தொகை வந்து 1,76,400 விட அதிகமாக தான் போயிருக்கும். ஸோ அமௌண்ட்டு தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னு என்ன சொன்னேன், கொடுத்துருக்க அசல் எழுதிக்கணும் 1,76,400. இது கூட எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 100 கூட ஆட் பண்ணி மேலே எழுதணும். அப்போ 100 + 5 105 பர்சன்டேஜாக இருக்கிற வேல்யூவை மாற்றுறதுக்காக 100ஆல் டிவைட் பண்ணிடுறேன். இது எவ்வளோ டைம் எழுதணும், n எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டைம் எழுதணும். 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ 2 டைம் எழுதிடலாம். 105/100. இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு 2 வருஷத்துக்கான மக்கள் தொகை கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 2 வருஷத்துக்கான மக்கள் தொகை, அதாவது டோட்டல் அமௌண்ட் என்னன்றது கிடச்சிரும். நான் 5ஆல் அடைக்கிறேன். 21 × 5 100, 20 × 5 100, 21 × 5 105, 20 × 5 100. ஓகேங்களா, 2 0 இருக்குது கீழே. அதே மாதிரி 1,76,400 2 0 இருக்குது, அடிச்சு விட்டுறேன். 1 2 2, 8 2 16, பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 16,000. 16ல் 8 2 இருக்குது, 4ல் பார்த்தீங்கன்னா 2 2 இருக்குங்க. திருப்பி நான் 2ஆல் கட் பண்ணிடுறேன். 1 2 2, 4 2 8, 4 2 8, 1 2 2. அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 441 × 21 × 21. இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சருங்க 21 × 21 441 கிடைக்குங்க. அப்போது 441 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வேலை முடிஞ்சுங்க. 441 × 441. டக்குன்னு மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள் ஆன்சர் என்ன வரும்னு. டக்குன்னு மல்டிப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி ஆன்சரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 1,94,481 கிடைக்குங்க. ஓகேங்களா, 441ஓட ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,94,441. சார் எனக்கு எப்படி சார் தெரில அப்படின்னா, 441 441ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 1ஆல் 441 பெருக்கும்போது 441 தான் கிடைக்கும். ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு 4ஆல் பெருக்கிறேன். 1 4 சார் 4, 4 × 4 16க்கு 6, பேலன்ஸ் 1. 4 × 4 16, 16 + 1 17. அப்போ 2 ஃபேக்டர் விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அந்த நம்பர் அப்படி எழுதிருங்க. 4 6 7 1 அப்படியே ஆட் பண்ணிடுங்க. 1 4 + 4 8, 6 + 4 10, 10 + 4 14க்கு 4, பேலன்ஸ் 1. 7 + 1 8, 8 + 6 14க்கு 4, பேலன்ஸ் 1. 7 + 1 8, 8 + 1 9. அப்படியே 1 போட்டுருங்க. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 19,44,81 அப்படின்றது கிடச்சிருக்கு. ஓகேங்களா, 1,94,481ங்கிறது இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் தரேன். அந்த சம்மை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, 2 வருஷம் வச்சு ஒரு சம் கொடுக்குறேன், 3 வருஷம் வச்சு ஒரு சம் கொடுக்குறேன். 2 சம்முக்குமே ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் ஹார்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் கொடுத்துருங்க. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2014 ஆண்டு 1,81,000 கொடுத்துருக்காங்க. 80,000 1,80,000 கொடுத்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் 20% பெருகுமானால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார் அதிகரிக்கும்னு சொன்னீங்க, இங்கே பெருகுமானால்னு கொடுத்துருக்காங்க. பெருகும்னாலும் என்ன, அதிகரிக்கும்னாலும் என்ன, ரெண்டும் சேம் தாங்க. ஓகேங்களா, அதிகரிக்கிறது இன்க்ரீஸ்டு, சிம்பிளாக இன்க்ரீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2016 ஆண்டு மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2014க்கும் 2014க்கு டிஃப்ரென்ஸ் என்ன, 2. அப்போ n பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் வச்சு இதோட டோட்டல் அமௌண்ட், அதாவது 2016 ஆண்டு மக்கள் தொகை என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, இதே மாதிரி 3 இயர்ஸ்க்கு ஒரு சம் கொடுக்குறேன். ஓகேங்களா, 3 இயர்ஸ்க்கு ஒரு சம் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் 10% அதிகரிக்கிறது. நம்ம எல்லாமே அதிகரிக்கிறத வச்சு தான் சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம குறைக்கிறத வச்சு சால்வ் பண்ணலாம். இப்போதைய அப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 6,000. 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் கழித்து என்ன மக்கள் தொகை இருக்குன்றத ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, அப்போ என்னங்கிறது 3 இயர்ஸு, அமௌண்ட் என்ன அப்படின்றதான் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, மக்கள் தொகை என்னன்றதை ஃபைன் பண்ணணும் 3 வருஷத்துக்கு அப்புறம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க.
இதே டைப்பில் அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி கண்டுபிடிச்சா நமக்கு டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அரையாண்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்கும், 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 12 மாதம் இருக்குங்க, 12 மந்த் இருக்குங்க. இதை நம்ம பாதியாக பிரித்தா என்ன கிடைக்கும், பாதினா 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, 2ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 6 மாதம். அப்போ வருஷத்தை எத்தனை 6 மாதம் இருக்கும், 6 + 6 6 மாதம் இருக்குங்க. ஓகேங்களா, இதே இது வந்து ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் தான். எத்தனை காலாண்டு இருக்கும், காலாண்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு 3 மாதமும் ஒரு காலாண்டு. அப்போ 3 3 3 3 எத்தனை காலாண்டு இருக்குது, எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், ஒரு வருஷத்துக்கான டோட்டல் மந்த் கிடைக்கும். 3 + 3 6, 6 + 3 9, 9 + 3 12. அப்போது ஒரு வருஷத்தில் 4 காலாண்டு இருக்குது. ஓகேங்களா, 4 குவார்ட்டர் இருக்குது. ஒரு வருஷத்தில் 2 ஹாஃப் இயர்லி, 2 அரையாண்டு இருக்குது. இதுதான் நமக்கு தேவை. அப்போது அரையாண்டுன்னு கேட்டாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, அரையாண்டுன்னு கேட்டாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்லேயே. இதே காலாண்டுன்னு கேட்டாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வருஷத்தில் எத்தனை காலாண்டு இருக்குது, 1 2 3 4 4 காலாண்டு இருக்குது, அதனால தான் 4ஆல் டிவைட் பண்ணுறோம். வருஷத்தில் எத்தனை அரையாண்டு இருக்குது, 6 மாதம் தான் நமக்கு அரையாண்டு. எத்தனை 6 மாதம் இருக்குது, 2 6 மாதம் இருக்குது, அதனால தான் நான் 2ஆல் டிவைட் பண்ண சொல்கிறேன். இது வரைக்கும் நமக்கு அரையாண்டு வச்சு தான் நமக்கு டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க, காலாண்டு வச்சு கேட்கல. காலாண்டு வச்சு நமக்கு கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை கூட்டு வட்டியில் பார்க்கலாம். இப்போ நம்ம அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட் என்னன்றதை ஃபைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிள். இதை பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட சொல்கிறாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்ட சொல்லிவிட்டு அசலுடன் சேர்க்கப்பட்டால் ரூபாய் 8000 இருக்குது. அப்போ அசல் வந்து 8000 ரூபாய். ஆண்டு வட்டி வீதம் 10% படி. ஆண்டு வட்டிங்கிறது 10% சொல்லியிருக்காங்க. அதாவது இயருக்கு பார்த்தீங்கன்னா 10% சுற்றிருக்காங்க. 18 மாதங்களுக்கு பின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. 18 மாதம்னா எத்தனை 6 மாதம் இருக்கும், 6 + 6 + 6 ஆட் பண்ணால் நமக்கு 18ன்னு கிடைக்கும். அப்போ எத்தனை 6 மாதம் இருக்குது, 3 6 மாதம் இருக்குது. அப்போ எண்ணுக்கு பதிலாக 3ன்னு எடுத்துக்கணுங்க. ஓகேங்களா, எண்ணுக்கு பதிலாக 3ன்னு எடுத்துக்கணும். எதுக்கு சார், 3 6 மாதத்தை கூட்டினோம்னா நமக்கு 18ன்னு கிடைக்கிது, அதனால தான் நான் எண்ணை வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டேன். அரையாண்டுன்னு சொன்னால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிக்க சொன்னேன். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட சொன்னாங்கன்னா கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் ஆண்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க, வருடத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. 6 மாதத்துக்கு வந்து வட்டி வீதம் கொடுக்கல. 6 மாதத்துக்கு வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 1 2 2 5 × 2 10. அப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அரையாண்டுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5%. 5% பர் ஹாஃப் இயர்லி. அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான வட்டி வீதம் 5%. எப்பையும் போல தான் பிரின்சிபலாக எழுதிக்கோங்க, 8000 ரூபாய்ங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 100 கூட ஆட் பண்ணணும். ஏன்னா நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட் தான் பண்ணணும். அப்போ 100 + 5, இந்த 5% தான் எடுத்துக்கணும். ஹாஃப் இயர்லிங்கிறதுனால 105ன்னு கிடைக்கும். பர்சன்டேஜாக வேல்யூ மாற்றுறதுக்காக 100. நமக்கு இதை எவ்வளோ டைம் சார் எழுதுறது அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கும். நமக்கு 18 மாதத்தில் எத்தனை 6 மாதம் இருக்குது, 3 6 மாதம் இருக்குது. ஸோ 3 டைம் எழுதிடணும். 105/100 × 105/100. இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு மொத்த கூட்டுத்தொகை கிடைக்குங்க. நம்ம இதில் சால்வ் பண்ணும்போது நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு தான் கிடைக்கும். நான் 5ஆல் அடிக்கிறேன். 21 × 5 100, 20 × 5 100, 20 × 5 100, 20 × 5 100, 21 × 5 105, 21 × 5 105. 8000 இருக்க 3 0வையும் 20 இருக்க 3 0வையும் கட் பண்ணிடுறேன். நமக்கு 2 × 2 4, 4 × 2 8ன்னு கிடைக்குது. ஸோ கீழே இருக்க 8ஐயும் நியூமரேட்டரில் இருக்க 8ஐயும் கட் பண்ணிடுறேன். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், 21 × 21 × 21. அதாவது 21ஓட க்யூப் வேல்யூ தான் நமக்கு டோட்டல் அமௌண்ட்டாக கிடைக்கிது. 21ஓட க்யூப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 9261 அப்படின்றதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, 9261 மேலே பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி அப்படின்றது இந்த கொஷினோட ஆன்சர். இதே டைப்பில் உங்களுக்கு ஒரு கொஷின் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், அந்த செம்ம ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, அந்த செம்ம ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 18 மாதம்னு கொடுத்துருப்பாங்க, நம்ம கொடுக்குறதுல 12 மாதம், அதாவது ஒரு வருஷம்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஒரு வருஷம்னா எத்தனை 6 மாதம் இருக்கும், ஒரு வருஷங்கிறது 6 + 6
12 மாதம் சேர்க்கறது தான் ஒரு வருஷம். அப்போ எத்தனை 6 மாதம் இருக்குது? 2 6 மாதம் இருக்குது. அப்போ எண்ணுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிஞ்சுங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினை பாருங்கள். மகேஷ் என்பவர் ரூபாய் 5000 12% வட்டி வீதத்தில் ஓராண்டுக்கு முதலீடு செய்தார். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் பெறும் தொகை, மொத்த தொகையை தான் கேட்குறாங்க. அப்போ என்னங்கிறது பார்த்தீங்கன்னா ஓர் ஆண்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். எத்தனை 6 மாதம் இருக்கும்? 2 6 மாதம் இருக்கும். அப்போ எண்ணுக்கு பதிலாக 2. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆண்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க, அதை பாதியாக மாற்றுறதுக்காக 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 6% கிடைக்கும். ஸோ இந்த 6% வச்சு தான் நம்ம டோட்டல் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். எதுக்கு? அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அரையால் டிவைட் பண்ணுற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் எடுக்கணும். இந்த 6 மாதங்கிறதான் அரையாண்டுக்கு ஒரு முறைக்கான வட்டி வீதமாக இருக்கும். ஓகேங்களா? வட்டி வீதமாக இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் காலாண்டு கேட்டதில்லை. காலாண்டு கேட்டாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். நமக்கு எவ்வளோ மந்த்து கொடுத்துருக்காங்களோ அதை 3 மாதமாக பிரித்தா எத்தனை 3 மாதம் வருதோ அதுதான் என்ன இருக்கும். ஓகேங்களா? அது வட்டியில் பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான். இதே டைப்பில் தான் வட்டியை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட்டு டைப் பார்த்தா குறைந்தால்ன்ற டைப்பு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைத்தால் அப்படின்ற வேர்டை கொடுத்துருப்பாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு குறைகிறது, டிக்ரீஸ்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது டிப்ரிஷியேட்னு கொடுக்கலாம், இல்லை டிக்ரீஸ்னு கொடுக்கலாம். நமக்கு குறைகிறது அல்லது தேய்மானம்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? குறைகிறது ஆர் தேய்மானம்னு கொடுத்தாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 100ஓட மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணெல்லாம் நமக்கு சேம் தான். நெக்ஸ்ட் இங்கே 10 எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைகிறது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 100 கூட மைனஸ் பண்ணிக்கணும். அவர் இதை வாங்குவதற்கு 30,000 ரூபாய் கொடுத்தா 3 ஆண்டுகளுக்கு பிறகு, நமக்கு பிறகுன்ற கீவேர்டு வந்துருச்சுனாலே நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு ஃபைன் பண்ணுங்க. இதே 3 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அசல் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? அசல் ஃபைன் பண்ணணும். இந்த கொஷினில் பிறகுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட்டு தான் ஃபைன் பண்ணணும். கொடுத்துருக்கிறது அப்போ பிரின்சிபல். இப்போது வாங்குகிற ப்ரைஸுங்கிறது பிரின்சிபல் தான் இருக்கும். எவ்வளோ? 30,000 ரூபாய். ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ குறையுது? 10% குறையுது. இதை 100 கூட மைனஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேங்க. எப்பயுமே குறைகிறதுன்னு சொல்லிட்டாங்கன்னா 100 கூட மைனஸ் பண்ணிக்கணும். இதே கூடுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, அதிகரிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்கன்னா 100 கூட ஆட் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அப்போ 100ல் இருந்து 10 மைனஸ் பண்ண எனக்கு கிடைக்கும் 90ன்னு கிடைக்கும். அப்போ 90%ங்கிறது பர்சன்டேஜாக இருக்குது. அதை வேல்யூ மாற்றுறதுக்காக 100ஆல் டிவைட் பண்ணிடுறேன். இது எவ்வளோ டைம் சார் எழுதணும்? எவ்வளோ இயர் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ டைம் எழுதணும். 3 வருடங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே 3 டைம் ரிப்பீட் பண்ணிடுங்க. 90/100 இன்ட்டு 90/100. இங்கே பாருங்கள் 30,000ல் 4 0 இருக்குது. கீழே 4 0வை கட் பண்ணிடுறேன். அதே மாதிரி 100ல் இருக்க 2 0வையும் 90ல் இருக்க 2 0வையும் கட் பண்ணி விட்டுறேன். இப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 இன்ட்டு 90 இன்ட்டு 9 இன்ட்டு 9. நமக்கு 9 க்யூபோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். 9 க்யூபோட வேல்யூ பார்த்திங்கன்னா 729 கிடைக்குங்க. நமக்கு என்னென்ன நம்பர் இருந்துச்சு? 3 இன்ட்டு 90 இன்ட்டு 9 இன்ட்டு 9ன்னு இருந்துச்சு. கரெக்டுங்களா? இந்த 90 நான் எப்படி பிரிச்சுட்டேன்னா 10 இன்ட்டு 9ன்னு பிரிச்சுட்டேங்க. 10 இன்ட்டு 9ன்னு பிரிச்சுட்டேன். அப்போ எத்தனை 9 மல்டிப்ளை பண்ணும்? 9 வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணும். அதுக்கு பதில் நான் க்யூபு பண்ணிட்டேன். அப்போ 9 க்யூபோட வேல்யூ 729. நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 இன்ட்டு 10. 3யும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 13 கிடைக்கும். அப்போ 729ஐயும் 30ஐயும் மல்டிப்ளை பண்ணும். சிம்பிளாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டில் இந்த 0வை போட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டே அந்த 0வை சேர்த்துட்றேன். 0. இப்போ 3 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 27ன்னு கிடைக்கும். 27க்கு 7. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2. இப்போ 3 2ஆல் பெருக்கும்போது 6ன்னு கிடைக்கும். 6 + 2 8. 3 7ஆல் பெருக்கணும். 3 × 7 21. அப்போ நமக்கு 3 வருஷத்துக்கு பிறகு அதோட மதிப்பு என்னவாயிருக்கு? டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஏன் டிக்ரீஸ் ஆகிருக்கு? ஒவ்வொரு வருஷமும் 10% குறையிறனால நமக்கு வர்ற வேல்யூவும் கம்மியாக தான் வரும். அப்போ டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது எவ்வளோ? 21,870. ஆப்ஷன் பிங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். பாருங்கள், ஆப்ஷன் பிங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க.
இந்த கொஷினில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ரூபாய் 18,000ன்னு கொடுத்துட்டு ஆண்டிற்கு 16.2/3% தேய்மானம். நான் என்ன சொன்னேன், தேய்மானம்னாலும் குறைகிறதுனாலும் மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வருடங்களுக்கு பிறகு அதன் மதிப்பு டேஸாக இருக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தில் இருக்கிறத நான் பின்னமாக மாற்றிக்கிறேன். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 16 2/3%ன்னு கொடுத்துருக்காங்களா. ஒன்றும் இல்லை, இந்த 16ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 48ன்னு கிடைக்குங்களா. மேலே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரால் ஆட் பண்ணிடுங்க. 2 ஆட் பண்ணிடணும். வர்றதை வந்து நமக்கு எந்த நம்பரால் டிவைட் பண்ணியிருந்தாங்க, 3ஆல் டிவைட் பண்ணியிருந்தாங்களா. வர்றதையும் நம்ம அந்த நம்பராலேயே டிவைட் பண்ணிடணும். அப்போ 48 + 2 50/3ங்கிறது நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஓகேங்களா. 50/3 தேய்மானம்னு சொன்னனால இதை நம்ம 100லேருந்து மைனஸ் பண்ணணும்னு சொன்னோம். நான் ஃபஸ்ட்டே 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 100ல் இருந்து 50/3 நம்ம மைனஸ் பண்ணணும். கரெக்டுங்களா. அப்போ 100/1ன்னு எடுத்துக்கிறேன். 100ஐ 1ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 100 தான் கிடைக்க போகுது. நமக்கு டினாமினேட்டர் பகுதி சேமாக இருந்தால் தொகுதியை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1ஐ வந்து நான் 3ஆக மாற்றணும்னா எதால் பெருக்கணும், 3ஆல் பெருக்கணும். இங்கே என்ன நம்பரால் பெருக்கணும்னோ அதே நம்பரால் தான் மேலேயும் பெருக்கணும். எதுக்கு சார், நம்ம எந்த நம்பரால் பெருக்கிறோமோ அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 3ஐயும் கட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 100 பழைய நம்பரே கிடைக்கும். அதுக்காக தான் நான் மேலே கீழே என்ன பண்ணுறனோ அதே இதை மேலேயும் பண்ணுறேன். அப்போ 3 × 100 300ன்னு ஆகும். கீழே பாருங்கள் 3ன்னு மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 எல்லா வேல்யூ சேம் ஆயிடுச்சு. 3 இருக்குது. ஸோ காமனாக 3ன்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் இருக்கனால -50 அது அப்படியே போட்டுறேங்க. 300லேருந்து 50 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 250ன்னு கிடைக்குங்க. நமக்கு டிவைடட் பையில் என்ன இருக்குது, 3ன்னு இருக்குது. இவ்வளோ தான் நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதான் கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம 100ஆல் டிவைட் பண்ணணும். 100ஆல் டிவைட் பண்ணால் ஒன்றும் இல்லை, 3 × 100ன்னு எழுதிக்கலாம். டிவைட் தான் நான் பண்ணியிருக்கேன். 250 100ஆல் டிவைட் பண்ணால் 100, 3 × 100 300ன்னு மாறிடும். அப்போ நமக்கு பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 18,000 ரூபா கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிச்சு, 250/3ன்னு கிடச்சிச்சு. அதை 100ஆல் டிவைட் பண்ணுறதுக்காக நான் 300ன்னு எடுத்துக்கிறேன். 3 × 100 300ன்னு ஆயிரும். இது எவ்வளோ டைம் சார் எழுதணும், எவ்வளோ இயர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ டைம் எழுதணும். இப்போ 2 டைம் எழுதணும். 250/300. ஓகேங்களா. 2 டைம் எழுதியாச்சு. இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சருங்க. 250ல் இருக்க ஒரு 0வையும் 300ல் இருக்க ஒரு 0வையும் கட் பண்ணி விட்டுறேன். 2 சைடுமே இருக்கனால கட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா. இதை நான் வந்து 5ஆல் அடிச்சுக்கிறேன். 5 × 5 25, 6 × 5 30. சேம் அதே தான் இங்கே வரும். 5 × 5 25, 6 × 5 30. இங்கே இருக்க 6ஐயும் 18 கட் பண்ணுறேங்க 6ஆல். 1 6 6, 3 × 6 18. பேலன்ஸ் 3 0 இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதிடுறேன். 3 0 எழுதியாச்சு. இங்கே இருக்க 6ஆல் 3000 கட் பண்ணுறேங்க. 6ஆல் அடிக்கிறேன். 1 6 6, 5 × 6 30. பேலன்ஸ் எத்தனை 0 இருக்குது, 2 0 இருக்குது, அதை அப்படியே எழுதிடுறேன். நமக்கு என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 500 × 5 × 5ன்னு இருக்குது. சிம்பிளாக 500 எப்படி எழுதலாம், 5 × 100ன்னு எழுதலாமா. நமக்கு பேலன்ஸ் எத்தனை 5 இருக்குது, 2 5 இருந்துச்சு. 5 × 5 25, 25 × 5 125ன்னு கிடைக்குங்க. ஏன்னா 5ஓட க்யூப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 125. நமக்கு இதை 100ஆல் பெருக்கிறதுக்கு பதிலாக 2 0 அப்படியே சேர்த்து விட்ருங்க. இப்போ நமக்கு வர்ற ஆன்சர் என்ன, 12,500 அப்படின்றது இந்த கொஷினோட ஆன்சர். இதுக்கு நம்ம சால்வ் பண்ண தேவைன்னா கண்டிப்பாக டேபிள்ஸ் படிச்சிருக்கணும், டிவைட் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா. டேபிள்ஸ் படிச்சிருக்கணும், டிவைட் பண்ண கற்றுக்கணும். சார் எனக்கு டேபிள்ஸ் தெரியாது சார், 2ஆம் வாய்ப்பாடுலேருந்து டெய்லி ஒரு வாய்ப்பாடு படிங்க, தப்பே இல்லைங்க. ஓகேங்களா. இதே மாதிரி உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துக்கிறேன். குறைகிறதுன்னு கேட்டாங்கன்னா இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 100ஓட மைனஸ் பண்ணிக்கணும். சார் கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தாங்க என்ன சார் பண்ணோம், அதுக்கு தான் சாம்பிளுக்கு சால்வ் பண்ணோம். இதே டைப்பில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், நிறைய சம் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வாகனத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 15% குறைகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. 15% குறைகிறதுனா என்ன பண்ணணும், 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். வாகனத்தின் ப்ரெசென்ட் வேல்யூ, தற்போதைய வேல்யூ வந்து 45,000 ரூபா. 3 வருடங்களுக்கு பிறகுனா என்ன கண்டுபிடிக்க சொன்னேன், அமௌண்ட்டு கண்டுபிடிக்க சொன்னேன். இந்த கிளாஸில் ஃபுல்லாக அமௌண்ட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் பேர் மட்டும்தான் வேறு கொடுத்துருக்காங்க. வாகனத்தோட மதிப்பு, மக்கள் தொகையோட எண்ணிக்கை, பிறகுன்னு வேர்டு வந்துட்டாலே டோட்டல் அமௌண்ட் ஃபைன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் ஹார்ட் கொடுக்க மறந்துடாதீங்க கமெண்ட்டில். ஓகேங்களா.
நெக்ஸ்ட் கொஷின் சேம் மாடலில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு இயந்திரத்தின் மதிப்பு தற்போதைய மதிப்பு, ஓகேங்களா, இப்போ இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய். இதோட மதிப்பு ஒவ்வொரு வருஷமும் என்ன சொல்லியிருக்காங்க, 10% குறைந்தால் 3 ஆண்டுகளுக்கு பின்னர், பின்னர்னாலும் பிறகுனாலும் சேம் தான். ஸோ அமௌண்ட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. குறைந்தால்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 100 மைனஸ் பண்ணிக்கணும். ஏன் இப்படி உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னா அதே டைப்பில் தான் கேட்டிருக்காங்க, நம்பர் மட்டும்தான் வேறு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இதே மாதிரி இந்த கொஷின்லேயே பாருங்கள், அதே டைப் தான். ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன், அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடினா ப்ரெசென்ட் வேல்யூவாக கூட எடுத்துக்கோங்க, தற்போதைய வேல்யூவாக கூட எடுத்துக்கோங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறப்போ 1,00,000 ரூபாய் இருக்குது. ஓகேங்களா? அதோட மதிப்பு ஆண்டுதோறும் 5% குறைகிறது. ஒவ்வொரு வருஷமும் குறையுதுன்னா தற்போதைய வேல்யூ. 2 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க? ரொம்ப சிம்பிள், அதே அமௌண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டோட்டல் அமௌண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. என் வந்து 2 இயர்ஸ் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடினா இப்போ இருக்க வேல்யூ வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிறது வந்து 1,00,000 ரூபா இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 வருஷத்துக்கு கழிச்சு என்னவாக இருக்கும், 5% குறையிறனால அமௌண்ட்லேயும் குறைஞ்சு தான் இருக்க போகுது. ஸோ டோட்டல் அமௌண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 10% வீதம் அதிகரிக்குது. அதிகரிக்குதுன்னு என்ன சொன்னோம், 100 ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 2016 மக்கள் தொகை வந்து 4,35,000 கொடுத்துட்டு 2018 மக்கள் தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இயர் டிஃப்ரென்ஸ் என்ன, 2016க்கு 12க்கும் 2 வருஷம். அப்போ நமக்கு என்னங்கிறது 2 இயர்ஸ் அமௌண்ட்டு தான் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? இது 100 ஆட் பண்ணிக்கணும், 100 மைனஸ் பண்ணிக்கணும். இது மட்டும்தான் கான்செப்ட். ஓகேங்களா? இதே மாதிரி மாடலில் இன்னொரு கொஷின் கொடுக்குறேன். இந்த கொஷினில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் 10% அதிகரிக்கிறது. இப்போதைய மக்கள் தொகை, தற்போதைய மக்கள் தொகை வந்து 6,000 கொடுத்துட்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்லிட்டாங்கன்னா அமௌண்ட்டு தான் ஃபைன் பண்ணும். என் வந்து 3 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் 6,000 ரூபாய். 10% அதிகரிக்குதுன்னா அதை 100 ஆட் பண்ணி மேலே எழுதணும், 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அதை 3 டைம் எழுதி சிம்ப்ளை பண்ண ஆன்சருங்க. ஓகேங்களா? இதே இது வந்து 2 மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தா எப்படி சார் சால்வ் பண்ணுறது? அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு வருஷத்தில் அதிகரிக்குது, செகண்ட் வந்து குறையுது, தேர்டு வந்து அதிகரிக்குது. அந்த மாடலில் கேட்டால் என்ன சார் பண்ணுறது? அதுக்கு இப்போது சொல்யூஷனை பார்த்துடலாம். இந்த கொஷினில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சின்னு ஒன்றில் 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றினா கம்மியாகுது. ஓகேங்களா? 8% வந்து குறையுது. 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சினா என்னது, அதிகமாகுது. வளர்ச்சி குன்றினா குறையுது. அவ்வளோதான். முதலில் அதன் எண்ணிக்கை வந்து 10,000னா 3 மணி நேரத்திற்கு பிறகு அப்போ அமௌண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. அதிகரிக்குதுன்னா வளருதுன்னா ப்ளஸ்ஸு, குறையுதுன்னா மைனஸ். அவ்வளோதான். பிரின்சிபல் எவ்வளோ, 10,000 ரூபாய். அதை அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மணி நேரத்தில் என்ன இருக்குது, வளர்ச்சியும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகரிச்சிருக்கு. 100 கூட ஆட் பண்ணி மேலே எழுதணும். அப்போ 105ன்னு கிடைக்கும். பர்சன்டேஜாக இருக்கிறத வேல்யூ மாற்றுறதுக்காக பை 100 இன்ட்டு 2வது மணி நேரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, வளர்ச்சி குன்றினா குறைஞ்சிருக்கும். அப்போ குறைஞ்சிருக்குன்னா 100ஓட மைனஸ் பண்ணிடுங்க. 100லேருந்து 8 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 92ன்னு கிடைக்கும். அப்போ 92% இருக்கிறத வேல்யூ மாற்றுறதுக்காக 100 இன்ட்டு 3வது மணி நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, வளர்ச்சி அடைகிறதுனா கூடணும். கூடி இருக்குமா, எவ்வளோ கூடி இருக்கும், 10% கூடி இருக்கும். அப்போ அதை 100 கூட ஆட் பண்ணியிருக்கோங்க. 100 + 10 110% கிடைக்கும். அதை வேல்யூ மாற்றுறதுக்காக 100, அதால் டிவைட் பண்ணிடுறேன். 4 0க்கு 4 0வை கட் பண்ணி விட்டுறேங்க. இங்கே 110 இருக்க ஒரு 0வையும் 100 இருக்க ஒரு 0வையும் கட் பண்ணி விட்டுறேன். 5ஆல் அடிக்கிறேன். 2 × 5 10, 21 × 5 105. 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2, 4 2 8, பேலன்ஸ் 1, 12 இருக்குது. 12ல் பார்த்தீங்கன்னா 6 2 இருக்குங்க. அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 21 × 46 × 11. அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சருங்க. என்னென்ன நம்பர் இருக்குது, 21 11 நான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2 நம்பரு அப்படியே மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் தான் கிடைக்கும். ஒரு ஃபேக்டர் விட்டுடலாம். இப்போ 2 ஆட் பண்ணால் 2 3 1 231 கிடைக்குங்க. 231 46ஆல் பெருக்குனா நமக்கு ஆன்சருங்க
6 அரை 3 18க்கு 8 பேலன்ஸ் 1 2 × 6 12 12 + 1 13 ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு 4ஆல் பெருக்கணும் 1 × 4 4 4 × 3 12க்கு 2 பேலன்ஸ் 1 2 × 4 8 8 + 1 9 அப்படி ஆட் பண்ணிடுங்க 6 8 + 4 12க்கு 2 பேலன்ஸ் 1 3 + 1 4 4 + 2 6 9 + 1 10 அப்போ நமக்கு என்ன கிடைக்குது 10,626ன்னு கிடைக்குதுங்க. ஸோ நமக்கான ஆன்சர் 10,626. இதில் என்ன சார் ஸ்பெஷாலிட்டினா இந்த கொஷினே ஒரு 6 டைம் கேட்டிருக்காங்க. சேம் கொஷினை 6 டைம் கேட்டிருக்காங்க. இதே மாடலில் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாடலை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அதை ட்ரை பண்ணுங்கள். இதே மாடலில் வளர்ச்சினா ப்ளஸ்ஸு, வளர்ச்சி குன்றினா மைனஸ், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? நமக்கு போனதுலாம் இயரில் கொடுத்துருந்தாங்க, இதில் ஹவரில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இதே மாடலில் ஹோம்ஒர்க் கொடுக்குறேங்க, ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாக்ட்லி அதே மாடலில் தான் ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சினா 100ஓட ஆட் பண்ணி மேலே எழுதிக்கணும். 2வது மணி நேரத்தில் 12% வளர்ச்சி குன்றினா குறையுதுன்னு அர்த்தம். ஸோ 100ஓட மைனஸ் பண்ணிக்கணும். 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க, 100ஓட ப்ளஸ் பண்ணிக்கணும். தொடக்கத்தில் வந்து அதோட எண்ணிக்கை வந்து 20,000 இருக்குன்னா 3 மணி நேரத்துக்கு பிறகுனா என்ன சொன்னேன், அமௌண்ட்டுன்னு சொன்னேன். அமௌண்ட்டை ஃபைன் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க நமக்கு மாடல். அப்போ நம்ம என்னென்ன மாடல் எல்லாம் பார்த்தோம், சம்மரைஸ் பண்ணிடலாங்களா? நம்ம அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறது அதிகரித்தல் பார்த்தோம், இன்க்ரீஸ் டைப் பார்த்தோம், கரெக்டுங்களா? இன்க்ரீஸ்டு டைப்பு பார்த்தோம். அதே இது வந்து ஹாஃப் இயர்லி அரையாண்டுக்கு ஒரு முறை இது வச்சும் பார்த்தோம். ஹாஃப் இயர்லி வச்சும் நமக்கு கேட்டிருந்தாங்க, அதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், டிக்ரீஸ்டு தேய்மானம் அல்லது குறைகிறது, டிக்ரீஸ்டு டைப்பு வச்சு அமௌண்ட்டு சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வளர்ச்சி குன்றி வளர்ச்சி இந்த மாதிரி மிக்சடு கொடுத்தாங்க. 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு மேலே கொடுத்துருந்தாங்க. இப்போ மோர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2க்கு மேற்பட்ட வட்டி விகிதம் வச்சு நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 4 டைப்பில் தான் இது வரைக்கும் டோட்டல் அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப சிம்பிளுங்க. இதிலேருந்து அமௌண்ட்லேருந்து அசலை மைனஸ் பண்ணால் வட்டி கிடைக்குங்க. ஏன்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது அசலையும் வட்டியையும் கூட்டணும். நம்ம கூட்டு வட்டி டாபிக் பார்க்குறனால கூட்டு வட்டி. நம்ம இப்போ அமௌண்ட்டு ஃபைன் பண்ணோங்களா, நமக்கு அசல் கொடுத்துருப்பாங்க, 2யும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், ஏன்னா இங்கே ப்ளஸ் வேல்யூவாக இருக்கிறது ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது மைனஸாக போகும். அமௌண்ட்டில் இருந்து அசலை மைனஸ் பண்ணால் வட்டி கிடைக்குங்க. இதுதான் நமக்கான நெக்ஸ்ட் பார்ட்டோட வீடியோ. ஓகேங்களா? நம்ம அமௌண்ட் இப்போ கிளாஸில் பார்த்தோம். இதே தான் நாளைக்கு ஃபைன் பண்ணி அதிலிருந்து அசலை மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் கூட்டு வட்டி என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நமக்கு அரையாண்டுனா வருஷத்தில் எத்தனை அரையாண்டு இருக்கும், 2 அரையாண்டு இருக்கும். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கெடு சொன்னாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். நமக்கு ஒவ்வொரு 6 மாதமும் அரையாண்டு. அப்போ 18 மாதத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை 6 மாதம் இருக்குது, 3 6 மாதம் இருக்குது. ஸோ n வந்து 3. இதே காலாண்டுன்னு கேட்டாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். நமக்கு 3 மாதங்கிறது ஒரு காலாண்டு. நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 9 மந்த்துன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன எடுத்துக்கணும், நமக்கு எத்தனை 3 மாதம் இருக்குதுன்னு பாருங்கள், 3 6 9, 3 ஆட் பண்ணி பாருங்கள் 9ன்னு கிடைக்கும். ஸோ எத்தனை 3 ஆட் பண்ணோம், 1 2 3. அப்போ என்னுக்கு பதில் 3ன்னு எடுத்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணால் காலாண்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் அரையாண்டு. ஓகேங்களா? 6 மாதங்கிறது அரையாண்டு, 3 மாதங்கிறது காலாண்டு. ஓகேங்களா? இதை மட்டும் நல்லா பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டோட வீடியோ இதோட கண்டினியூஷனாக தான் இருக்க போகுது. பிரின்சிபலை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.